நாளை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்க்கும் அறிவிப்புகள் என்ன என்ற கேள்விக்கு மக்கள் வழங்கியிருக்கும் பதில்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்ப்போம். விவசாயிகளுக்கு தேவையான குபேட்டா, டிராக்டரு, ஸ்ப்ரேயர் இது எல்லாமே மானியத்தில் கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் மானியத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த பட்ஜெட்டில் அறிவித்தா விவசாயிகளுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். விலைவாசி குறைஞ்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சிறு தொழில் செய்கிற ஆள்லாம் விலைவாசிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. விவசாயிகள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இயற்கை பாதிப்பு, இன்னொரு பக்கம் நிறைய விவசாயிகள் பாதித்து இன்றைக்கி விவசாயிகள் பெரிய துயரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற இந்த விவசாய கடன், நகைக்கடன் தள்ளுபடி இந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணணும். சிறு குறு வணிகர்களுக்கு நிறைய கடன் வசதிகள் மத்திய அரசு ஆல்ரெடி கொடுத்துருக்கு. அதை இன்னும் உயர்த்தி கொடுக்கணும். ஃபாரின்லேருந்து வர கார்ஸ், BMW, ஜெர்மன்லேருந்து வர கார்ஸுக்கெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் அது எப்படியும் ஏழை மக்களுக்கு எதுவும் பிரயோஜனமாக இருக்காது, நடுத்தர மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. ஸோ இந்த தரப்பு மக்களுக்கு அது ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே எங்களுடைய டேக்ஸ் பார்த்திங்கன்னா GST 3% இருக்குது. அது ஒரு 1.5% குறைச்சி தருவாங்கன்னு நாங்கள் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் நிறையா வந்துருச்சு. ஸோ அதுக்கு மானியம் நிறையா கொடுக்கலாம். மக்கள் அதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம சுற்றுச்சூழலை காப்பாற்றலாம். லாபம் எதிர்பார்க்கும், ஆனாலும் விலைவாசி கூடுது. விலைவாசியை குறைக்கணும். சிறு வியாபாரிகளுக்கு 40 லட்சம்ன்றது இருக்கு. இப்போ அதை 60 லட்சம் இல்லை 70 லட்சம் ஆக்கினா இன்னும் நிறைய பேர் உள்ளார பங்கீடு வருவாங்கன்றது எங்களோட கருத்து. தனிநபர் வருமானம் 20 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் ஈட்டுறவங்களுக்கு வரி விலக்கு அளிக்கணும்னு மத்திய அரசு கிட்ட வேண்டுகோள் இருக்கு. பெட்ரோல் டீசல் விலை கம்மியாகணும். தனிநபர் உச்ச வரம்பு வருமானம் அது இன்னும் கொஞ்சம் உயர்த்தி ஒரு 15 லட்சம் அது வரைக்கும் உயர்த்தினா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். நாங்கள் பார்க்கல சின்ன வயசில் இருந்தபோது 2000 ரூபா 3000 இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா 1,30,000 வரைக்கும் எங்களுக்கு போச்சு. முதல்ல அந்த தங்கத்தை ஏழை எளிய மக்கள் பயன்படுற மாதிரி தங்கத்தினுடைய விலையை குறைச்சா நல்லா இருக்கு. சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா ரயில்வேல அன்ரிசர்வ்டு கோச் கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்கலாம். அதுக்காக நிதி கூடுதலாக ஒதுக்கணும், நல்லா இருக்கும். 3% தான் வெள்ளக்கார வரி கேட்டேன். ஆனால் இன்னைக்கு 30% வரைக்கும் GST கட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ வெள்ளக்காரன் சரியா, இப்போ இருக்கிற சுதந்திர நாடு சரியானு எங்களுக்கு தெரியலை. அதனால GST முழுமையாக ரத்து பண்ணுங்க.